தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. Holidays nale adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. விஜயகாந்த் அவர்களோட பிறந்தநாள் அன்னைக்கு மாநாடு நடக்க போகுது அப்படின்றத விஜயோட பிளான் என்ன? அவர் கேட்ட அந்த வீட்லயே ஹோம் ஒர்க் பண்றாருலாம் சில விஷயங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் எல்லாம் பேசினாங்க. இன்னைக்கு அது வந்து மிகப்பெரிய எதிரொலியா தான் மதுரை மாநாடு. நம்ம முன்னாள் எம்ஜிஆர் அவர்கள் அதை செய்யும், தமிழ்நாட்டு செய்யும் எம்ஜிஆர் அவரெல்லாம் அரசியல் ஆரம்பிச்சு முதல் முறையாக 1977 திண்டுக்கல் தொகுதியில் தான் நிக்க வச்சாரு எம்பி தொகுதி மாயத்தேவர். மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற்றார். அதை விஜய் அவர்கள் தேர்ந்தெடுத்தது மிகப்பெரிய ஒரு புத்திசாலித்தனம் தான் நான் சொல்லுவேன். நான் விஜயகாந்தோட பிறந்தநாள் டார்கெட் பண்ணதுக்கு மெயின் ரீசன் அந்த ரெக்கார்டை பிரேக் பண்ணணும். அதை பிரேக் பண்ண முடியுமா? கண்டிப்பா பிரேக் பண்றதுக்கு 100% வாய்ப்பு. ஏன்னா அந்த பீரியட்ல ஒரு 25 லட்சம் பேர் வந்தார், தொண்டர்கள் வந்தாங்கன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க பிரேமலதா. இதுக்கு மேல எனக்கு தெரிஞ்சு 50 லட்சத்துக்கு மேல வரதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. புரட்சிகரமான சில விஷயங்கள், நிறைய விஷயங்கள் வெடிக்கும். சினிமா டயலாக் பேசுறாரு விஜய், பேப்பர் எழுதி வச்சு படிக்கிறாருன்னு சொல்றாங்க இல்லையா? இந்த மாநாட பாருங்க, நீ விஜயோட ஸ்பீச் எப்படி தெரிவிக்க போகுது. அனுபவம் மிக்கவங்க தான் இருக்கணும், இருப்பாங்க அப்படின்றத சொன்னதை இப்படி எல்லாம் இன்டைரக்டா அப்ப விஜய்க்கு அனுபவம் இல்லைன்றது சொல்றாரு, ஆதரவு இல்லைன்னு சொல்றாரு, அப்படி எல்லாரும் எடுத்துக்கிறாங்க. இப்ப விஜய்க்கு வந்து அரசியல் அனுபவம் இருக்கா இல்லையாங்கிறத விஜய் தான் சொல்லும். நேற்று ஆரம்பிச்ச ஒரு கட்சி என்ன 1.5 வருஷம் தான் ஆகுது, என்ன பண்ண போறாங்க? இந்த 1.5 வருஷம் ஆரம்பிச்சு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. இதுக்கு முன்னாடி ஆரம்பிக்கிறதுக்கு எத்தனை வருஷம் அவர் பிளான் பண்ணிட்டு, அவருடைய பிளான் வந்து தலைவா படத்திலே டைம் டு லீடு போட்டார் இல்லையா? அங்கேயே ஆரம்பிச்சிட்டாரு அரசியல். தலைவா படத்தை ரிலீஸ் விட முடியாம நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. அதுக்குள்ள விஷயத்தை அவர் கன்வே பண்ணாரு. அங்கேதான் அவருக்கு வந்து பேஸ்மெண்ட் போட்டது தலைவா படத்துல. முக்கிய நிறுவலை உடனுக்குடன் குறிஞ்சி வேலையாக தெரிஞ்சுக்கல ஆதன் சிலையை டவுன் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு. ஆதன் சினிமா நேரில் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ. இன்னைக்கு நம்ம கூட வெங்கி சார் தெரிஞ்சிருக்காங்க. வழக்கம் போல சினிமா அப்டேட்ஸ் தான் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் சார். வணக்கம். சிறப்பு. சினிமாவும் தாண்டி நீ கொஞ்சம் நம்மளும் அரசியலாம் பேசுவோம். விஜயின் 2வது மாநாடு ஒரு பிரம்மாண்டமாக இந்த பூமி பூஜையே நடந்திருக்கு. புஷியானந்த் அவர்களோட தலைமையில விஜயகாந்த் அவர்களோட பிறந்தநாள் அன்னைக்கு இந்த மாநாடு நடக்க போகுது அப்படின்றத அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்காங்க. என்ன நடக்குது? விஜயோட பிளான் என்ன சார்? ஸோ விஜய் ஒரு பெரிய ஒரு மாஸ்டர் பிளானோட தான் காயத்தை கொண்டு போயிருக்காங்க. ஓகே. அவர் கேட்ட அந்த வீட்லயே ஹோம் ஒர்க் பண்றாருலாம் சில விஷயங்கள் பேசிட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் எல்லாம் பேசினாங்க. அது என்ன ஒரு மாஸ்டர் பிளான் பண்றாங்கிறது தெரியாம பேசிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அது வந்து மிகப்பெரிய எதிரொலியா தான் மதுரை மாநாடு டேட்டை டிக்ளேர் பண்ணிட்டார். தென் மாநிலம் மதுரைனாலே வந்து மிகப்பெரிய ஒரு புரட்சியை உருவாக்குற விஷயம் சார். இங்கே சென்னையில் போட்டது, விக்கிரவாண்டி போட்டது, இப்போ லாஸ்ட் வீக்கு போட்டு இங்கே நிறைய ப்ராப்ளம் கொடுத்தாங்க. இங்கே தடுத்து நிப்பாட்டி ஒரு கோபத்துக்கு பக்கத்தில் ஒரு சின்ன ரோட்டில் போட்டு பண்ண விஷயம்லாம் வேற. சென்னை வேற ஒரு ஸ்டைல் விட்டுருவோம். பட் நீங்கள் சென்னையை தாண்டி விழுப்புரம் தாண்டிட்டீங்க அப்படின்னா, திருச்சி, மதுரை, திருநெல்வேலிலாம் போயிட்டீங்க அப்படின்னா அது தனியாக அளப்பரே இருக்குது. அதனுடைய மதுரை மக்களுடைய ரசனையே வேற ஸ்டைல். அதை எடுத்துக்காட்ட சொல்ல போனால் நம்ம முன்னாள் எம்ஜிஆர் அவர்கள் அதை செய்யும், தமிழ்நாட்டு செய்யும் எம்ஜிஆர் அவரெல்லாம் அரசியல் ஆரம்பிச்சு முதல் முறையாக 1977 திண்டுக்கல் தொகுதியில் தான் நிற்க வச்சார் எம்பி தொகுதி மாயத்தேவர். மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற்றார். அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா மதுரையில் அவருடைய லைஃப் ஸ்டைலே வேற மாதிரி இருந்துச்சு. ஸோ இவளுடைய மிகப்பெரிய ஒரு பெருமைக்கு சொந்தம்ன்றது இந்த நம்ம வந்து தென்மாநிலத்தை மதுரை எடுத்துக்கிட்டா சொல்லலாம். அதை விஜய் அவர்கள் தேர்ந்தெடுத்தது மிகப்பெரிய ஒரு புத்திசாலித்தனம் தான் நான் சொல்லுவேன். நான் அந்த மதுரை மாநாட்டில் கூட்டத்தில் அவர் என்ன பேச போகிறாருங்கிறது வேறு விஷயம். அந்த கூட்டத்தை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு கண்டிப்பாக காவல்துறையினால் முடியாதுன்னு தான் என்னுடைய பார்வைக்கு தெரியுது. இது வந்து மிகப்பெரிய ஒரு புரட்சியை வந்து கண்டிப்பாக ஏற்படுத்தும் இந்த மாநில மாநாடு, 2வது மாநாடு. ஓகே. முதல் மாநாடு போட்டது வேற ஒரு ஸ்டைல். அது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் போட்டு காமிச்சார். அதுவே தாங்கலை. இந்த மாநாடு வந்து மிகப்பெரிய அளவில் இருக்கும், மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். 2026 எலெக்ஷனுக்கு இது ஒரு முன்னோடியாக இந்த மாநாடு அமையும். ஓகே. 3வது மாநாடும் ஒரு போகிறதா ஒரு பிளானிங் இருக்கு. அது கோயம்புத்தூரா திருநெல்வேலியான ஒரு வேற ஸ்டைல் ஒன்று போய்கிட்டு இருக்கு. இந்த மாநாடு அதிரிபுதிரியாக இருக்கும். நிறைய பேருடைய பார்வைகள் வந்து இப்போ திரும்ப ஆரம்பிச்சிருச்சு. அங்கே மேடையில் எதிர்பார்க்காத சில அரசியல் பிரமுகர்கள் உள்ள வரதான் ஒரு தகவல் வேற வந்திருக்கு நமக்கு. ஸோ அது வந்தது அப்படின்னா இன்னும் வேற ஒரு ஸ்டைல். என்னதான் இருந்தாலும் யாருமே இல்லாமல் நான் ஒன் மேன் ஷோனாக ஓடுறேன். நான் இந்த தமிழகத்தையும் தமிழக மக்களுக்கும் என்ன செய்யணுன்றதை நான் பண்ணுறேங்கிற அளவுக்கு இப்போ தனி ஒரு மனிதனாக போராடிக்கிட்டு ஓடிட்டு இருக்கார். அவரோட கை கோர்க்கிறதுக்கு நிறைய பேர் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்காங்க. இவர் தான் வச்சுருக்காங்க வெயிட்டிங்கிறது மாதிரி வெயிட் பண்ண வச்சுட்டு இருக்காரு. மேபி அது எந்த ரூட்டில் போகுங்கிறத நெருக்கம் வர 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 அவருடைய அடி வேற ஒரு ஸ்டைலாக இருக்கும். ஓகே. மதுரையில் அதுவும் கேப்டன் அவரோட பிறந்தநாள் அப்படின்னு வரும் பொழுது கேப்டன் அவர்களோட ரசிகர்களை கவர்றதுக்கா இல்லை தேமுதிக டிவிகேல இணைய போகுதா இல்லை 2 பேரும் ஒன்றிணைஞ்சு பயணிக்க போகிறாங்களா அப்படின்றதும் கேள்விகள் அதிகமாகிட்டே இருக்குது. அவரோட தேதி, பிறந்தநாள் தேதி அப்படின்றப்போ இதுதான் இனி நடக்க போகுது அப்படின்றாங்க. பாசிபிளா சார்?
அரசியல் எது வேணாலும் நடக்கும். கண்டிப்பாக. ஸோ கூட்டணிங்கிறது வந்து திடீர்னு உருவாகிறது தான். அது எக்ஸாம்பிள் எடுக்கணும்னா 2011 மேட்டர் நான் சொல்கிறேன், நீங்கள் கேப்டன் எடுத்ததுனால சொல்ல வரேன். 2011 எலெக்ஷனில் அதிமுக கூட்டணி அமைக்கிறதுல மிகப்பெரிய குளறுபடி இருந்தது. திமுக தான் ஆட்சிக்கு வருங்கிறது உளவுத்துறை டிபார்ட்மெண்ட் செய்தி, எல்லாமே அதுதான் பேசப்பட்டது. அடுத்து சொன்னாங்க டிஎம்கே ஆட்சியில் 2011. ஜெயலலிதா அவர்கள்ட்டே வந்து நிறைய பேர் அமைச்சர்கள், மூத்த தலைவர் எல்லாமே சொல்கிறாங்க, ஆமாம் திரும்பி அவங்க தான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, தயவுசெய்து ஒரு மாஸ்டர் பிளான் பண்ணுங்க அப்படிங்கும்போது ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் திடீர்னு ஐடியா பண்ணி கேப்டனை மிங்கிள் பண்ணாங்க. ஒரு 4 நாளைக்கு எலெக்ஷனுக்கு முன்னாடி டிக்ளேர் பண்ணி கூட்டணி விஜயகாந்தோட அமைக்கிறோம்னு சொல்லி போகும்போது தான் மிகப்பெரிய வெற்றி பெற்றாங்க. ஸோ அந்த அளவுக்கு தான் இந்த விஷயம் வந்து விஜய் பார்க்கப்படுறாரு. கேப்டனுக்கும் விஜய்க்கும் ஒரு நல்ல ஒரு நட்பு, நெருங்கிய தொடர்புக்கு, ஃபேமிலிக்குள்ளே ஒன்றுக்குள்ளே இருக்குங்கிற ஒரு எல்லாருமே தெரிஞ்ச விஷயம். பட் அவருடைய ரசிகர்களை வந்து இழுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறையா இருக்குது. தொண்டர்களையும் ஸோ இந்த டிவிகேக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதற்கு எடுத்துக்காட்டாக வந்து பிரேமலதா அவர்கள் கூட இன்னும் வந்து எந்த கட்சிக்குள்ளே போகிறதாவும் அவங்க வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கல. மேபி டிவிகேல விஜய் பார்ட்டியோட அவங்க சேர்றதுக்கும் வாய்ப்புகள் நிறையா இருக்கும். ஸோ மிகப்பெரிய ஒரு பலத்தோடு தான் விஜய் ஒரு மாஸ்டர் பிளான் பண்ணி வச்சுருக்காரு. இந்த மாநாட்டில் நிறைய விஷயங்கள் தெளிவு வரும். கூட்டணிகள், அரசியல் எது வேணாலும் நடக்கும். ஓகே சார், கேப்டனோட புகழை மிஞ்ச முடியாது, அவரோட தைரியத்தையும் யாராலையும் மிஞ்ச முடியாது. ஏன்னா அது அந்த பயமறியான் சிங்கம் அது. ஆனால் அவரு மதுரையில் ஒரு மாநாடு போடும் பொழுதும், அவரோட நிகழ்வு நடக்கும் பொழுதும் காலையில் நைட்டும் உணவு வந்துக்கிட்டே இருந்து ரசிகர்கள் வந்துக்கிட்டே இருக்காங்க. வீட்டில் ஒரு 4 பேர் இருக்காங்கன்னா, நீ காலைல போ, நீ மதியம் போ, நைட்டு போ, ஈவினிங் போன்னு வந்துக்கிட்டே இருந்தாங்க. இது வரைக்கும் தமிழ்நாட்டில் நடந்த மிகப்பெரிய ஒரு கூட்டத்தில் ஒன்று மெயினான விஷயம் அது. விஜய் டார்கெட் பண்ணது, அதுவும் விஜயகாந்தோட பிறந்தநாள் டார்கெட் பண்ணதுக்கு மெயின் ரீசன் அந்த ரெக்கார்டை பிரேக் பண்ணணும் அப்படின்னு அது ஒரு ஆசையா சார்? அது முடியுமா? அதை பிரேக் பண்ண முடியுமா? கண்டிப்பாக பிரேக் பண்ணுறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நீங்கள் அந்த பீரியடில் ஒரு 25 லட்சம் பேர் வந்தார், தொண்டர்கள் வந்தாங்கன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க பிரேமலதா அவர்கள். இதுக்கு மேலே எனக்கு தெரிஞ்சு 50 லட்சத்துக்கு மேலே வரதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. எழுதி வச்சுங்க. இப்போவே காவல்துறை வந்து பிளான் போட ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கே ரசிகர்களையும் தொண்டர்களையும் பிளாக் பண்ணலாங்கிற ஒரு விஷயத்த அளவுக்கு பேசப்படுறதா ஒரு தகவல் வருது. வெளியூர்லேருந்து எல்லா பேரும் மதுரை நோக்கி வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. எந்த ஒரு பார்டர் வச்சு ஒரு பார்டர் இந்த லைனுக்குள்ளே தான் நீங்கள் வரணும் போகணும்போது அந்த சர்க்கிளுக்குள்ளே மட்டும் வந்தாங்கன்னா கூட்டத்தை கம்மி பண்ணலாம். அந்தளவுக்கு ஒரு பிளான் வேறு இவங்க சைடு ஒன்று போகிறதாங்க ஒரு தகவல். எல்லாமே ஒரு செய்திகள் வந்துட்டுருக்கு. பட் அதையும் மீறி கண்டிப்பாக அந்த கேப்டன் விஜயகாந்துடைய அந்த தொண்டர்கள் கூட்டத்தை வந்து பிரேக் பண்ணுறதுக்கு விஜய் கண்டிப்பாக ஒரு பிளான் போயிட்டுருக்கு. அவர் கிட்டத்தட்ட 1 கோடி தொண்டர்கள் மேலே, ரசிகர்கள் மேலே இருக்காங்க. மேபி நீங்கள் அதில் வந்து விக்ரவாண்டியிலே பார்த்துருக்கலாம், போட்ட பிளான் விட அதிகமாக வந்ததுன்னு அதுக்கு எவ்வளோ கட்டுப்பாடுகள் இருந்தது, அதுக்கு மீறி எவ்வளோ பேர் வந்தான்றது தெரியும். மதுரை யாருமே தடுக்க முடியாது. மதுரை வந்து ஒரு தனி ராஜ்யம் அது. ஸோ நீங்கள் தமிழ்நாட்டிலே மதுரை தான் ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸ் மாதிரி, அங்கே தான் நிர்ணயிக்கப்படும். ஒரு சினிமாவுடைய வெற்றி தொழிலை மதுரை தான் வந்து நிர்ணயிக்கும். அதே மாதிரி தான் அரசியலும். எம்ஜிஆர் அவர்கள் வந்து அதுக்கு வந்து எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஸோ அது மாதிரி விஜய் அவர்கள் வந்து கண்டிப்பாக விஜய் அந்த கேப்டன்களுடைய அந்த கூட்டத்தை ஒரு பிரேக் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. 50 லட்சம் பேர் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இந்த கூட்டத்தை எப்படி சமாளிக்க போகிறாங்க என்னங்கிறது ஒன்றும் புரியல. பட் அதையெல்லாம் சமாளிக்கிறதுக்கான ஒரு மாஸ்டர் பிளான் விஜய் போட்டிருக்காரு. ஓகே, இவ்வளோ பேர் வந்தால் என்ன பண்ணலான்ட்டு. இதில் புரட்சிகரமான சில விஷயங்கள், நிறையா விஷயங்கள் வெடிக்கும். சினிமா டைலாக் பேசுகிறாரு விஜய், பேப்பர் எழுதி வச்சு படிக்கிறாருன்னு சொல்கிறாங்க இல்லையா, இந்த மாநாடை பாருங்க நீ விஜயோட ஸ்பீச் எப்படி இருக்குன்னு சொல்லி தெரிவிக்க போகுது. ஓகே, ஸோ அனலாம் அடிக்க போது இருக்கிறவர்களுக்கு வந்து ஒரு ஆட்டத்தை கண்டிப்பாக இந்த 2வது மாநாடை வந்து கண்டிப்பாக அவர் காட்டுவார். என்ன நிலையை தள்ளப்படும் மதுரை அப்படின்னு ஒரு கேள்வி தான் வருது. ஏன்னா மதுரையில் இருக்கிறது ஆல்ரெடி ஆக்ரோஷமானவங்க அப்படின்றது நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். அதுதான் உண்மையான விஷயமும் கூட. என்ன நிலைக்கு மதுரை அந்த 25வது நாளில் என்ன நடக்க போகுது, அந்த தேதியில மதுரை என்ன நிலையில இருக்க போகுது? 2வது விஜயோட 26வது திருமண நாள் வேற, விஜயகாந்தோட பிறந்த நாள் வேற, மாநாடோட 2வது மாநாடு வந்து அதாவது முப்பெரும் விழா மாதிரி அது ஒரு மிகப்பெரிய ஒரு விழாவாக தான். என்ன நிலைக்கு ஆகும், என்ன நிலையில இருக்கும் மதுரை? மதுரை மக்கள், திருநெல்வேலி மக்கள், தூத்துக்குடி மக்கள்லாம் நீங்கள் வந்து அவங்களை கட்டுப்படுத்தவே முடியாது சார். அன்புக்கு அடிமையவங்க. செருப்பு மாதிரி இருப்ப அன்பை காமிச்சிங்கன்னா, நீங்கள் ஊன் அதட்டினீங்கன்னா அவன் சட்டை பின்னாடி ஒன்று எடுப்பான், ஒன்று அவனை தடுக்கவே முடியாது அவனை. ஸோ அதனுடைய ஸ்டைலே இல்லை வந்து, அது எப்படி வர்ணிக்குன்னே தெரியாது, அதனுடைய போக்கே வேறு. பட் அதை விஜய் கரெக்டாக வந்து இந்த மாநாடை வந்து மதுரையில் செலக்ட் பண்ணிக்கிறது ஒரு மிகப்பெரிய புத்திசாலித்தனத்தை தான் நம்ம பார்க்க முடியுது. நான் அப்படி தான் நினைக்கிறேன். அழகாக ஒரு காய் நகர்த்தி கொண்டு போகிறாரு. அந்த காயினுடைய ஃபஸ்ட் ஆரம்பம் விக்கிரவாண்டி, செகண்ட் ஆரம்பம் மதுரை. இதற்கு பிறகு அவருடைய ஆட்டம் வந்து வேறு மாதிரி இருக்கும். இப்போவே நிறைய அரசியல் தலைவர்கள்லாம் கொஞ்சம் அப்படியே என்னடா மதுரையில் போட்டாலே வேறு மாதிரி இருக்குமே அப்படிங்கிற விஷயத்த பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ விஜய் கூட யார் யார் வரப்போகிறாங்கிற
இன்னொரு வந்து அண்டர் கிரவுண்ட் வேலையும் போய்கிட்டு இருக்கு. திடீர்னு யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு சர்ப்ரைஸ் அடுத்த வருஷம் ஓப்பனிங்கில் இருக்கும் பாருங்க. இப்போ பேசப்படுற விஷயங்கள் எல்லாமே அவங்கன்னு பேசுகிறாங்கல்ல, இது எல்லாமே உடைச்சி டப்புன்னு விஜய் கூட வரதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்கும் உங்களுக்கு. இந்த மேடையில் முதல் மாநாட்டிலேயே வந்து பவன் கல்யாண் வரப்போறாரு, ராகுல் காந்தி வரப்போறாங்கன்னு நிறைய நம்ம கேள்வி பேசப்பட்டோம். இந்த மேடையில மிக முக்கியமான பிரபலங்கள்லாம் வர மாதிரியான விஷயங்கள் இருந்துகிட்டே இருக்கு. பவன் கல்யாண்கிட்ட கேட்கும் பொழுது கூட ஏன் விஜய் வரக்கூடாது அப்படின்ற ஒரு இது வச்சாரு. ஆனா விஜய் என்னென்ன பண்ணணும்ன்றத ஒரு அட்வைஸ் வச்சாரு. 2வது மாநாட்டில் கலந்துக்கு வர பவன் கல்யாண் இல்லை, அவர் இன்வைட் பண்ணுறதா ஒரு தகவல் வருது. விஜய் சார்பாக பவன் கல்யாண் ஃபர்ஸ்ட் டைம் மிஸ் ஆகிடுச்சு, செகண்ட் டைம் நீங்கள் வாங்குங்கிற அளவுக்கு ஒரு விஷயம் இருக்குது. பவன் கல்யாண் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பட் அவர் வந்தார்னா அவருடைய ஸ்பீச் வேறு மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அது ஏன்னா 2 யூத் அவங்க அங்கே டெப்டி சிஎம் அவர். ஸோ அரசியலுடைய சில விஷயங்களை வந்து விஜய்க்கு அவர் கண்டிப்பாக ஃபோக்கஸ் பண்ணுவார். ஸோ இதில் வந்து இன்னும் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி நிறைய பிரபலங்கள், அரசியல் பிரபலங்கள் மேடையில் தோன்றுவாங்க. சர்ப்ரைஸாக இருக்கும். நீங்கள் பழைய ஸ்டைல் பார்த்தீங்கன்னா கையை எல்லாம் ஒன்றா கொடுத்துட்டு ஸ்டில் ஒன்று கொடுப்பாங்க இல்லையா, அந்த ஒரு பேட்டர்னில் இது நடந்தால் நடக்கிறது ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இந்த மாநாடு தான் வேறு விஜயை பார்க்க போகிறாங்க எல்லா பேருமே. வேறு ஒரு யாருடைய ஸ்டைல் இருக்கும் தெரியும். அதில் எப்படி இதுங்கிறத இந்த 2வது மாநாடு தான் நிர்ணயிக்க போகுது. ஓகே, அப்போ ஸ்தம்பிக்க போகுது மதுரை அப்படின்றதுல மாற்று கருத்தே இல்லை. மாற்று கருத்தே கிடையாது. என்ன மாதிரி நடக்க போகுது சார்? ஆனால் முதல் மாநாடு நடக்கும் பொழுது 7 உயிர்கள் பறிபோனது பார்த்தோம். அந்த சாலை விபத்தில் அவ்வளோ கூட்டமான சாதம், அதை சாப்பாடு வந்து பரிமாறல, சாப்பாடு கொடுக்கல அப்படின்ற ஒரு குறையும் இருந்தது. மருத்துவ ரீதியாகவோ அந்த தண்ணீர் குடிநீர் வசதியோ இந்த சின்ன சின்ன குறைகளும் இந்த முறை நடக்க விடுவாரா விஜய் அப்படின்ற ஒரு கேள்வியும் எல்லாரும் முன்னாடி எழுந்துகிட்டு இருக்கு. அது என்ன மாதிரியான நடவடிக்கைகளை ஈடுபட? என்னன்னா விக்ரவாண்டி வந்து ஒரு பைபாஸில் ஒன்று போட்டதுனால ரன்வே அப் அண்ட் டவுன் ரன்வே இருந்தது, ஒரு பொட்டக்காடாக இருந்ததுங்கும் போது அதனுடைய பேட்டர்ன் வேறு மாதிரி இருந்தது. இது மதுரைங்கும் போது இந்த மதுரை மக்களே வந்து நிறைய பேர் வந்து அவங்களுக்கு என்ன உதவி வேணுமோ செய்கிறது ரெடியாக இருப்பாங்க. அதுதான் மதுரை மக்களுடைய இந்த சுவையே, அதுதான் உங்களுக்கு அதை ஹெல்பிங் ஹேண்ட் சொல்லுவாங்க. அதனால் போன தடவை நடந்த மாநாட்டில் நடந்த நிகழ்ச்சிகள் மாதிரி இது நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதுக்கு ஒரு பக்கா மாஸ்டர் பிளான் வந்து விஜய் சொல்லிட்டாரா. அதுக்கு எடுத்துக்கிட்டால் இப்போ சென்னையில் நடந்தது கூட பார்த்தீங்கன்னா வாட்டர் டேங்க்லேருந்து ஏகப்பட்டது, ஆம்புலன்ஸ்லேருந்து பக்கா ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. அது ஒரு சின்ன ஒரு சாம்பிள் போராட்டம் தான் அது. பட் இதில் வந்து மிகப்பெரிய அளவில் சேஃப்டிக்கு என்னென்ன பண்ணணுமோ அது விஜய் எல்லாம் சொல்லி அந்த ஒரு சிறிய கடுகளவு தவறு நடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் அந்த மாநாட்டில் நீங்கள் சொன்னது மாதிரி ஒரு 6 பேர் இறந்து போனாங்க அப்படின்னா அதற்கு பொறுப்பு வந்து என்னென்னா நம்ம வரக்கூடிய ரசிகர்கள் பொறுப்பு, அதான் மக்கள் தான் கொஞ்சம் பாதுகாப்பாக வரணும். அதுக்கு விஜய் மட்டுமே காரணம் சொல்ல முடியாது. பட் வரவர்கள் எப்படி சேஃப்டியாக வரணும், சேஃப்டியாக பண்ணுங்கிற ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. ஓகே. ஆனால் பட் அந்த ஆர்வத்தையும் அந்த ஆசையும் நம்ம யாருமே தடுக்க முடியாது அவங்களுடைய ஆட்டத்தை. இதிலிருந்து நீங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒருத்தர் மரத்துலேருந்து தொங்கிக்கிட்டு இருக்கான். ஆமாம், தலைவா தலைவா தளபதி தலைவன்னு கத்துறான். விஜயை பார்க்க கூட விஜய் பார்த்தா என்ன பண்ணணும், திரும்பி ஆக்ரோஷம் பண்ணாலும் ஒரு சின்ன பார்வை தான் விட்டார். ஐயோ தலைவான்னு கத்துற, தலைமைன்னு கத்துற. அப்படி அப்போது இவளுடைய அந்த ஆர்வத்தை வந்து கட்டுப்படுத்த முடியாது. ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம்னா இந்த விபத்து மாதிரி 6 பேர் வந்து சோகமான ஒரு நிகழ்ச்சி தான். பட் அது மாதிரி இந்த சம்பவம் நடக்காமல் ரசிகர்களும் மக்களும் கொஞ்சம் பாதுகாப்பு இருந்து அந்த விஜயை தான் அவங்க சேஃப்டி பண்ணணுமே தவிர விஜய் இப்போ எல்லா இடத்துலையும் இறங்கி இப்போ வேலை செய்ய முடியுமா? ஓகே. பட் அறிக்கை விடலாம், சொல்லலாம், இப்படி இருக்குன்னு சொல்லலாம். மக்களும் அந்த ரசிகர்களும் தான் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கணும். அந்த அசம்பாவிதம் மாதிரி இது நடக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே, இந்த கேள்வி உங்களுக்கு தான் கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்ககிட்ட கேட்க தான் இதை எடுத்து வச்சுருந்தேன். சமீபத்தில் ரஜினி அவர்கள் அப்படி அவர் எப்போவுமே வந்து யோசிச்சு வச்சு பேச மாட்டார், யாரையும் புண்படுத்தணும்னு பேச மாட்டார், யதார்த்தமாக பேசுவார், உண்மையை பேசுவார். அதுதான் ரஜினி அவர்கள். மேடையில் பேசும் பொழுது ஒரு அனுபவம் தான் ஒரு ஆளுமையான ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்றத யதார்த்தமாக சொல்கிறாரு. உண்மைதான் அது. ஏன்னா ஒரு அனுபவம் எவ்வளோ பெரிய முக்கியம் அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குது. அதனால ஒரு அனுபவம் தான் அது நீடிக்கும், நிலைக்கும் அப்படின்ற பொழுது அவர் விஜயை சீண்டுனாரா அப்படின்ற ஒரு அதை கிளப்புறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குல்ல சார். அதெல்லாம் பார்க்கும் பொழுது விஜய்க்கு ஆதரவை தரலையா, விஜயை சீண்டுனாரா, இந்த மாதிரி நிறைய கேள்விகள் வருது. அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, விஜய் சீன்றதுக்கு அவருக்கு என்ன இருக்குது? ஒன்றும் கிடையாது. அவர் பார்த்து வளர்ந்த பையன் தான் நம்ம விஜய் அவர்கள். ஏன்னா மிகப்பெரிய ஒருத்தர் ரசிகர்னு சொல்கிறேங்க. ரஜினி சாரை பார்த்தா வளர்ந்துருக்கேன், தலைவர் அப்படின்ட்டு இருக்காங்க. ஒரு பில்லா பாஷா தளபதி மாதிரி பண்ணுறது யாராலையும் முடியாது அப்படிங்கிற விஷயத்தை அவர் ஃபோக்கஸ் பண்ணுறாரு. இதை சரத்குமார் அவர்கள் தேவையில்லாமல் கிளப்பிவிட்ட விஷயத்தை 2 பேர்த்தையுமே முட்டை விட்டார். அதற்கு வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினி மேலே இருந்த ஒரு வக்ரம் தான் சரத்குமாருக்கு. ஓகே. அதனுடைய விளைவு வந்து அவர் பார்த்துட்டே இருந்தார். வாரிசில் வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு போயிட்டார். இதுதான் விஷயம். பட் அந்த ஸ்பாட்லேயே விஜய் சார் அவர்கள் கொஞ்சம் லேட்டாக சொன்ன விஷயத்த அந்த இடத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினி மட்டும்தான் வார்த்தை சொல்லியிருந்தாருன்னா இந்த அளவுக்கு பெரிய இஷ்யூ ஆயிருக்காது. சரி. பட் கொஞ்சம் லேட்டாக சொன்னார். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். பட் ரஜினி சாரை பொறுத்த மட்டும் மருத்துவர்களை தூக்கி விட்டு நீங்கள் சொன்ன மாதிரி அனுபவம் தான் எல்லாமே நம்ம கற்றுத்தருந்த மாதிரி அவர் ஆரம்பத்துலேருந்து எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு வந்தாருங்கிற ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. தன் பின்னாடி அவர்களை தூக்கி விட்டு அழகு பார்க்குறவங்க தான்.
இப்போ கூட நீங்கள் இந்த மாநாடை பற்றி விஷயங்கள் கூட ரஜினி சார்ட்ட கேட்கும்போது கூட மாநாடு நல்ல நடப்புடைய வாழ்த்துக்கள் தான் அவர் விஜய்க்கு சொல்லியிருக்காரு. அப்படிங்கும்போது யாராக இருந்தாலும் வந்தால் ஓகே சிறப்பு தான் அப்படிங்கிறது தான் அவருடைய ஒரு கண்ணோட்டம். இன்றைக்கி ஒரு அரசியல் கிங் மேக்கராக பாய்ஸ்கரில் உட்காந்துருக்காரு. அவர் வரல, இனிமேல் வரமாட்டார், வரல. பட் யார் வந்தாலும் வரவேற்கிற நல்லது செய்யணும் தான் அது அவருடைய ஸ்டேட்மெண்ட்டு. பட் தேவையில்லாதவர்களை பேசும்போது அது வந்து ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க கொஞ்சம் தெளிவுபடுத்திட்டாங்கன்னா சிக்கலே கிடையாது. பட் தெளிவுபடுத்த தவறுனார் விஜய். அதனால் இப்போ ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஒன்றும் 2 பேர்த்து ஒன்றும் கிளாஷில் ஒன்றும் கிடையாது. வந்தால் சந்தோஷம் தான் எல்லாருக்குமே. பட் அந்த மேடை பேச்சு கூட பார்த்தீங்கன்னா அவ்வளோ இன்னசென்ட்டாக ரொம்ப தான் மனசில் இருக்கிற விஷயங்கள் தான் ரஜினி சார் ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணார். துரைமுருகன் லாஸ்ட் டைமில் ஒரு இதில் பேசும்போது கூட ஓல்டு ஸ்டூடெண்ட்டு பெஞ்சை விட்டு எந்திரிக்க மாட்டாங்க போன விஷயத்தை சொல்லிட்டு அதுக்கு ஒரு விளக்கம் ஒன்று கொடுத்தாரு. இப்போ அதை பில்லர் அவங்க தான்ன்ற விஷயத்தை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பட் அதனால் யாருடைய மனசையும் கஷ்டப்படுத்தக்கூடாதுங்கிறதுக்கு இந்த ஒரு வார்த்தை நம்ம வந்து விஜய் வரக்கூடாதுன்னு அனுபவம் மிக்கவங்க தான் இருப்பாங்க அப்படின்றத சொன்னதை இப்படிலாம் இன்டைரக்டா அப்போ விஜய்க்கு அனுபவம் இல்லைன்றது சொல்றாரு, ஆதரவு இல்லைன்னு சொல்றாரு, அப்படி எல்லாரும் எடுத்துக்கிறாங்களே. இல்லை எடுத்துக்கிறவங்க அப்படி தானே எடுத்துக்குவாங்க. இப்போ அதை வேண்டப்படாதவர் எதை வேணாலும் சொல்லலாம் இல்லையா? இப்போ விஜய்க்கு வந்து அரசியல் அனுபவம் இருக்கா இல்லையாங்கிறத விஜய் தான் சொல்லணும். இப்போ மற்றவருடைய பார்வைக்கு தெரியலாம். நேற்று ஆரம்பித்த ஒரு கட்சி என்ன 1.5 வருஷம் தான் ஆகுது, என்ன பண்ண போகிறாங்க? இந்த 1.5 வருஷம் ஆரம்பித்து கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. இதுக்கு முன்னாடி ஆரம்பிக்கிறதுக்கு எத்தனை வருஷம் அவர் பிளான் பண்ணியிருப்பார்? ஸோ அது ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? எடுத்த உடனே நம்ம டக்குன்னு ஆரம்பித்து உள்ளே போயிடும் அப்படின்னோம்னா அது நடக்காத விஷயம். அவருடைய பிளான் வந்து தலைவா படத்திலே டைம் டு லீடு போட்டார் இல்லையா? அங்கேயே ஆரம்பிச்சிட்டார் அரசியலை. அங்கேயே எதிர்ப்பு கிளம்பிச்சு, அவரை ரொம்ப சிக்கல் பண்ணாங்க. தலைவா படத்தை ரிலீஸ் விட முடியாமல் நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. அதுக்குள்ள விஷயத்தை அவர் கன்வே பண்ணார். அங்கே தான் அவருக்கு வந்து பேஸ்மெண்ட் போட்டது தலைவா படத்தில் தான். ஓகே, இப்போ தலைவா வந்து எத்தனை வருஷம் கனெக்ட் பண்ணிக்கோங்க. அத்தனைலேருந்து இத்தனை வருஷம் வந்து அந்த அனுபவம் இருக்குது அவருக்கு. அனுபவம் பேசப்படுது. அதனுடைய விளைவு தான் போன வருஷம் கட்சி ஆரம்பித்தார். ஓகே, இப்போ இந்த மாநாட்டுக்கு ரஜினி அவர்கள் வாழ்த்து சொல்கிறாங்க. மதுரையில் இருக்கக்கூடிய அஜித் ரசிகர்களும் கண்டிப்பாக ஆதரவு கொடுப்பாங்க. விஜயகாந்தாலோட பிறந்தநாளில் வருது. விஜய் ரசிகர்களை பற்றி சொல்லவே வேணாம். எல்லாரோட ஆசீர்வாதமும் விஜய் பெற்றுட்டாரா? கண்டிப்பாக சார். அதுக்குள்ளே ஒரு தகுதியான நபரை தான் நான் பார்க்குறேன். அவர் எல்லாத்தையுமே அனுசரித்து போகிறதுக்கான பிளானிங் இப்போ இறங்கிட்டார். ஏன்னா அரசியல் இறங்கியாச்சு. சினிமானா போட்டி இருக்கலாம், பொறாமல் இருக்கலாம். நீ சூப்பர் ஹிட் கொடுத்தா நான் சூப்பர் ஹிட் கொடுக்கலான்னு. அரசியல் பிறகு 2 பேர் தான், அண்ணா டிஎம்கே டிஎம்கே 2 பேர் தான் இருக்காங்க. இவங்களுக்கு மாற்றாக மக்கள் ஏதோ ஒன்று விரும்புகிறாங்க. இப்போ மக்களுடைய எதுனா வேற ஒருத்தர் வந்து பார்ப்போம், ஒரு வாய்ப்பை கொடுப்போம். அப்படி தான் எம்ஜிஆர் அவர்களுக்கு கொடுத்தாங்க. 13 வருஷம் அசைக்க முடியாமல் போனார், 3 தடவை இருந்துட்டு போனார். அதே மாதிரி ஒரு வாய்ப்பை தான் மக்கள் இப்போ எதிர்பார்க்குறாங்க. விஜய் சரியான நேரத்தில் உள்ளே வந்திருக்கார், சரியான பாதையில் தான் போய்கிட்டு இருக்கார். ஸோ அந்த மாற்றம் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. பட் இவருடைய வாழ்த்துக்கள் கண்டிப்பாக விஜய் சாருக்கு இருக்குது. ரஜினி சாருடைய வாழ்த்துக்கள் இப்போ அவரே கொடுத்த ஸ்டேட்மெண்ட், நம்ம கூட சொல்லலை. அவரே சொன்னது வாழ்த்துக்கள், மாநாடு சிறப்பாக நடக்கிறதுன்னு வாழ்த்து சொல்லியிருக்காங்க. பட் அவருடைய வாழ்த்து எல்லாருக்குமே இருக்குது. அஜித்தும் நண்பர்கள் தான். நண்பான்னு சொன்னார்னா முடிஞ்சு போச்சு மேட்ரு. அஜித் ரசிகர்கள் ஒன்றா வருவாங்க. இது போக 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 நெக்ஸ்ட் இயர்லாம் உங்களுக்கு எல்லாத்தையும் அரவணைச்சு போகக்கூடிய கெப்பாசிட்டி இந்த பக்குவத்தில் விஜய் சார் இருப்பார். ஓகே, அப்போ வந்து மதுரையில் வந்து கர்ஜிக்க போகிறார் அப்படின்றதான் நம்ம பார்க்கணும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் சார். மாநாடு கிட்ட நெருங்க என்னென்ன விஷயங்கள் பேச போகிறாங்க, என்ன பண்ண போகிறாங்கன்றது. ரொம்ப நன்றி சார். நிறைய விஷயங்கள் எங்களோட பகிர்ந்துக்கிட்டு இன்னும் சார். வந்து எடுப்பில் ஆனந்த மொழி.